அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையோட பதிவு. இந்த நாள் நமக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு நாளுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சமும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சோடசக்கலை நேரமாக இருக்கட்டும், இன்றைக்கி மதியானம் வரைக்கும் உள்ள பௌர்ணமி திதி, அதோடு கூட மகாலட்சுமி ஜெயந்தி வந்திருக்கு, காரடையான் நோன்பு, இப்படி அதுவும் இந்த மாசி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை, இப்படி எல்லாமே ஒரு சேர வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம சொல்லப்போகின்ற எளிமையான இந்த ஒரு மகாலட்சுமி மந்திரமும் சில தாந்திரிக பரிகாரங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ கடாட்சங்களும் ஒரு செல்வ செழிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த பூலோகத்தில் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஜெயந்தி வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த இந்த ஒரு நாளில் அன்னை மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. நிச்சயமாக எப்படிப்பட்ட வறுமை, ரொம்ப தரித்திரம், வீட்டில் பணம் புழக்கமே இல்லை, பணங்காசே இல்லை, ரொம்ப கடன் தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கின்னு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி. அவங்களுடைய அந்த வடிவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, இப்படி 8 வடிவங்கள் காணப்படுது. அப்படி இந்த 8 லக்ஷ்மிக்குமே சகலவிதமான செல்வத்தையும் அந்த மந்திரத்துடைய சக்தியும் உள்ளடக்கியது தான் மகாலட்சுமியுடைய அஷ்டாட்சரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துடைய இந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா தேவர்கள் இல்லை முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கடலில் அமிர்தத்தை கடைஞ்செடுக்கிறப்ப அப்போ அந்த பார்க்கடலிலிருந்து தோன்றியவங்க தான் மகாலட்சுமி தாயார். நம்ம நேத்திக்கான அந்த மகாலட்சுமி ஜெயந்தி பதிவுலே இந்த விளக்கங்கள் கூட கொடுத்துருந்தோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி அவதரித்த இந்த ஒரு நாளில் உங்களுடைய பூஜையில் தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும். நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், நல்ல அந்த காசு பணங்கள்லாம் நல்ல புழக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தாங்க. நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றிட்டு தான் சொல்லணும். அது இல்லாமல் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு இனிப்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கல்கண்டாக இருக்கலாம், இல்லாட்டி சர்க்கரையாக இருக்கலாம், பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு வைக்கலாம், இல்லை பால் பாயசம் வைக்கலாம், அப்படி எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள், இனிப்பு பொருள் அங்கே வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஐம் மகாலட்சுமியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ, 108 சொல்லலாம், 27 சொல்லலாம், 9 சொல்லலாம், எப்படிப்பட்ட எண்ணிக்கை வேணாலும் அந்த எண்ணிக்கை கணக்கே பார்க்காம ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பூஜையில் உட்காந்து தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு கணக்கு கிடையாது, எப்போல்லாம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறோமோ, சாயங்காலம் விளக்கு வைக்கிறோமோ, அப்போல்லாம் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பால் மகாலட்சுமி. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். அதே நேரம் வீட்டில் இப்படி சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் அமைதியான ஒரு நேரத்தில், அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறப்ப இந்த மந்திரத்துக்கு அதீத சக்தி வருங்க. மகாலட்சுமி தாயாரே நம்முடைய வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு, தனவரவு ஏற்படும். இது குறிப்பாக இன்றைக்கி மட்டும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால, இந்த ஒரு மகாலட்சுமி ஜெயந்திங்கிறனால குறிப்பாக இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய சுக்கரஹோரி இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு 8 to 9, அந்த நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி முதல் முறை சொல்கிறப்ப நீங்கள் சொல்லி பாருங்கள். நல்லபடியாக ஒரு பணவசியம், நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்த முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எப்பயுமே இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதீத சக்தி இருக்குங்க. அந்த வகையில் முக்கியமான அந்த ஒரு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர சோம்பு, அதாவது அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூவானது நமக்கு எந்த இடத்துல எங்கே இருக்கோ அந்த இடத்துல முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது
நல்லா நீங்கள் உங்கள் கையில் வந்து இந்த ஒரே ஒரு அன்னாசி பூ மட்டும் இருந்தால் போதுமா, உங்கள் கிட்ட இருக்க அந்த எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே விலகி போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி அந்த ஒரு சர்க்குலேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆரோ மாதிரி, அது மாதிரி நம்மளை ஃபுல்லாக கிளென்சிங் பண்ணி நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்மளால் எல்லாமே செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அது மாதிரியான நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவது தான் இந்த அன்னாசிப்பூ. இந்த அன்னாசிப்பூக்கு நல்ல ஒரு பண வசியம், பண ஈர்ப்புத்தன்மை நிறைய இருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த அன்னாசிப்பூவை வச்சு சின்ன சின்னதான ஒரு தாந்திரிக பரிகார மெத்தட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். எல்லார் வீட்லேயுமே இந்த அன்னாசிப்பூ இருக்கும். இந்த அன்னாசிப்பூ உடஞ்சிருந்தாலும் சரி, நிறைய பேர் வீட்டில் கடையிலேருந்து நம்ம வாங்குறப்பே சில பீஸ் துண்டு துண்டாக நம்ம உடஞ்சி தான் இருக்கும். அப்படி உடஞ்ச துண்டாக இருக்கட்டும், இல்லை முழு அன்னாசிப்பூவாக இருக்கட்டும், இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 பூ மாதிரி நீங்கள் எடுத்து கொஞ்சோண்டு மிக்சியில் மட்டும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி, அதாவது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் வருது, நல்ல ஒரு பாசிட்டிவ் நமக்கு வரணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட வீட்டு ஒரே ஒரு பிஞ்சு, அதாவது உங்கள் கையிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்சு போதும். ஒரு பிஞ்ச் உங்களுடைய வீட்டோட வாசலுக்கு வெளியில் நம்ம கோலம் போடுவோம் பார்த்திங்களா, அங்கே ஒரு பிஞ்ச் உங்களுடைய அந்த கேட்டுக்கு உள்ள, ஒரு கேட்டுக்கு வெளியில் ஒரு பிஞ்சு, கேட்டுக்கு உள்ள ஒரு பிஞ்சு. இதை நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். இப்படி ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி அந்த ஒரு பிஞ்சு நம்ம போடுறதுனால நமக்கு வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வரது வந்து அதிகமாக இருக்கும், பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது பண வரவை வந்து உள்ளே கொண்டு வந்து நெகட்டிவ்ஸை வந்து வெளியில் அனுப்பும் இந்த அன்னாசிப்பூ. அதனால் இந்த எளிமையான ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அன்னாசிப்பூ மட்டும் எடுத்துகிட்டு அதோடு கூட உங்கள் கிட்ட என்ன இருக்கோ, பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து நம்மக்கிட்ட ஜவ்வாது பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். அது மாதிரி வாசனையான அந்த வசிய பொருட்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதோடு இப்படி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி சுவாமி ரூமில் சின்னதான நம்மக்கிட்ட அகல் இருக்கலாம், இல்லாட்டி குட்டி பித்தளை தட்டு முன்னாடி சுவாமி முன்னாடி வச்சுருங்க. முழு அன்னாசி பூ தான் நமக்கு இருக்கணும்னு தேவையில்லை. நிறைய இடத்துல வந்து சிலது உடஞ்சி கூட நமக்கு வரும். அப்படி இப்போ இன்றைக்கி நம்ம பதிவு கொஞ்சம் அவசரமாக கொடுத்துருக்கிறதுனால உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த அன்னாசி பூவை அதை எடுத்து வச்சு இன்றைக்கி சுவாமி ரூமில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு, இன்றைக்கி எப்பயும் போல் தீபங்கள் ஏற்றிட்டு இந்த ஒரு மகாலட்சுமி மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப நிச்சயமாக நல்லபடியாக அந்த பணமானது நல்ல அதீத ஒரு வரவு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த அன்னாசி பூவுக்கான ஒரு தாந்திரிகமே அதுதான். நெகட்டிவ்ஸை ஃபுல்லாக கிளென்சிங் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நிறைய கொடுக்குங்க. அதனால் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி பூஜை அறையில் வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம பூஜையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஒரு கிண்ணத்தில் அந்த அன்னாசி பூ, பச்சை கற்பூரம், வேறு ஏதாவது பொருட்கள், இது நம்ம ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், கிராம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து தன ஆகர்ஷண பொருட்கள் தான். அதனால தான் சொன்னோம், உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் அப்படியே தூக்கி பீரோவில் வச்சுருங்க. அதை வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து அதோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம செய்கிறதன் மூலமாக நமக்கு நல்லபடியான ஒரு பணவசியம் கண்டிப்பாக வருங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி ஜெயந்திக்கு இந்த சின்ன ஒரு விஷயங்களை, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த மகாலட்சுமி மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வருடம் மகாலட்சுமி ஜெயந்திக்குள்ளே குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.